மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் குக்கரில் அது எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கொழன்னு ஆகாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. இன்க்ரீடியன்ஸ் கூட 1-2 கொஞ்சம் குறைச்சலாக தான் இருந்துச்சு, பத்தாம தான் பண்ணியிருந்தது. ஆனாலும் டேஸ்ட் ஆசமாக வந்துருந்ததுங்க. என்னதான் அந்த மட்டன் பிரியாணிக்குனாலே போதும், ஒரு தனி டேஸ்ட் இருக்க தான் செய்யுது. அது அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது பிரியாணி நேற்று. அப்புறம் எங்கள் அம்மா வந்து மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. பொள்ளாச்சியில் வேறு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாகவே மழை, எப்போ மழை தூரிக்கிட்டே இருக்கிறதுனால சில்னஸ் கூடயே இந்த நசுன்னு ஒரு ஈரம் வேறு. இதில் எதுக்கு கேடுங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பே ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா ஒயிட் ரைஸும் பண்ணியிருந்தாங்க. இந்த என்ன தான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஃபைனலாக ரசத்தில் கம்ப்ளீட் பண்ணும்போது அதோட திருப்தி வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். 1-2 குறைச்சலான இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணாலும் எதிர்பார்த்ததை விட பிரியாணி சூப்பராகவே வந்திருந்தது. அதே மாதிரி பீசஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக குக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி நான் எப்படி பண்ணேன்னு ஒரு ஷார்ட் எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி சிம்பிள் ஹோம் குக்டு வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.